ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு எந்த இடத்துல கிடைக்கும், கால் ஆப்ஷன் எடுக்கலாமா புட் ஆப்ஷன் எடுக்கலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். எதுக்காக இப்போ நான் இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு காட்டுறேன்னா, நம்ம நேற்று வந்து இந்த இடத்த கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணி இந்த இடத்துல இருந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் இந்த ஜோனை ரீச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம அனலைசிஸில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் வச்சது நம்ம வரைஞ்ச அதே ட்ரெண்ட் லைனு. அதே மாதிரி பிரேக் அவுட் கொடுத்த இடமும் பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்தது. ஓகேவா? ஸோ இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல அப் ட்ரெண்டு. நான் இப்படி ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன்னா, இப்போ இந்த இடம் என்ட்ரி கொடுக்குறோம்ல 18,750, இந்த ரீஜன் பிரேக் அவுட் ஆகி இந்த கேண்டில் மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்து கொடுத்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் பார்த்தீங்களா, இது வந்து என்னோட லெவல் ரீச் ஆகிடுச்சினாலே 18,800 ரீச் ஆகிடுச்சினாலே நான் இந்த இடத்துட்டே என்னோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுவேன். என்னோட டெலிகிராம் சேனலில் நம்ம போட்டோம்ல, இப்போ அதில் கரெக்டாக இந்த லெவல் ரீச் ஆனோடனே நான் வந்து போட்டிருப்பேன். நம்ம எப்போவுமே இங்கேருந்து இங்கே போகிற அந்த லெவல் ரீச் ஆனாலே நம்ம டார்கெட்டை புக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறது பாருங்கள், இங்கேருந்து பிரேக் அவுட் ஆனால் 50 பாயிண்ட் தான் எதிர்பார்க்குறோம். அந்த 50 பாயிண்ட் கிடச்சிருச்சுன்னா இந்த மணியில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும். ஏன்னா நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளேயே பாருங்கள் திருப்பி டவுன் ஆகிருக்கு. அடுத்த 2 கேண்டிலுமே வந்து நமக்கு ரெட் கேண்டில். ஒருவேளை வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எகென்ஸ்டாக இது வந்து ரீடெஸ்ட்டுக்கு இறங்கியிருந்தால் கூட நம்ம ப்ராஃபிட்டில் வெளில வந்திருக்க முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து என்னோடய டார்கெட் ரீச் ஆகிறப்பவே நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தப்போ எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ப்ராஃபிட்டோட வெளில வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க ஆரம்பிச்சிது. அதுதான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ வந்து நாளைக்கு ட்ரேடிங்கை பார்க்கலாம். அதுக்கு வந்து இன்னி டேவோட ஹையை மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னி டேவோட லோவை மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து டெய்லி கேண்டில் வச்சு ஜஸ்ட்டு என்ன மாதிரியான ட்ரெண்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஓவராலாக பை ட்ரெண்ட் மூவ் ஆகுதுன்னா இந்த ஆல் டைம் ஹை லெவலுக்கு மேலே மூவ் ஆகினா தான். இப்போ இருக்கிற ஜோன் எனக்கு எப்படி கன்சிடரேஷன் இருக்குன்னா, நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த இந்த சேனல் இருக்குல்ல, அந்த சேனல் பிரேக் அவுட் கொடுத்து எகெயின் இப்போ போய் சேனலோட ரீடெஸ்ட் லெவலில் தான் நிற்கிது. நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த இடம். ஓகேங்களா? இதுக்கு மேலே மூவ் ஆகி ஆல் டைம் ஹை லெவல் தாண்டிட்டோம். அப்படி போகிறப்ப நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து கால் சைடு போகிறதுக்கு, அதாவது பை சைடு நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடி நம்ம அதுக்குள்ளார போகலாம். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் நம்ம வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அது கூடவே போகிறது தான் வந்து நமக்கு புத்திசாலித்தனம். ஓகேவா? இப்போ நான் வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சிட்றேன். 1 ஹவர் கேண்டிலில் நமக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆக்சுவலாக வந்து என்னோடய இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஆப்பை இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் பண்ணேன். 1 ஹவரில் வரைஞ்சிட்டு 15 மினிட்ஸில் போய் பார்க்குறப்ப எனக்கு கிளியராக அது தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பிரச்சனை. அதனால தான் 2 லைன் இப்போ இங்கே உங்களுக்கு தெரியுது. இந்த லைனு ஆல்ரெடி நேற்று நம்ம வரைஞ்சது. இந்த லைன் தான் இப்போ புதுசாக இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிருக்கு. நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ பார்க்குறப்ப நான் அங்கே சொன்னேன்ல, அது உங்களுக்கு கிளியராக புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ளார நடந்த மூமெண்டம்க்கு பிரேக் அவுட் கொடுத்து இப்போ ரீடெஸ்ட் லெவலில் தான் நிற்கிது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஸ்ட்ராங்கான பை ட்ரெண்டை கன்சிடர் பண்ணோன்னா இந்த வீக்லி ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டணும். அதை தாண்டிச்சுன்னா நம்ம வந்து அடுத்து ஸ்ட்ராங்கான பை ட்ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைனா ஓவரால் ட்ரெண்டில் கூட இது என்ன எடுத்துக்கணும்னா, நீங்கள் வந்து இப்படி கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் நான் ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் சொல்கிறேன். இப்படி வந்து இல்லை, இந்த எட்ஜிலேருந்து இங்கே வந்துருச்சு. எகெயின் இப்போ இந்த இடத்துலேருந்து புல் பேக் கொடுத்து இந்த இடத்துல போய் கூட ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காட்டும். சரியா? அப்போ நம்ம வந்து இந்த 18,888 18,900 அந்த ஜோன்லலாம் வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும். இதுக்கு அடுத்து என்ன மாதிரி மூமெண்டம் கொடுக்குதுன்னு இங்கேருந்து ஸ்ட்ராங்காக இந்த 19,000லாம் ஸ்ட்ராங்காக வச்சதுன்னா நம்ம அடுத்து ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பட் என்னோடய அனாலிசிஸில் எனக்கு தோணுது இந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேஷனும் இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டோ மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நம்மளோட ஜோன் இந்த இடத்துல வந்து இப்படி வந்துட்டு இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுப்போம். 15 மினிட்ஸ் கேண்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடி பார்க்கலாம். நான் இப்போ வந்து இந்த லைனை நான் ட்ரில் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் ஓவராலாக இந்த ஜோனை பேங்க் நிஃப்டி மாதிரி கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த இடம் வரைக்கும் கன்சால்டேஷன் தான்.
ஓகேங்களா. நீங்கள் இந்த இடத்துலேருந்து கூட எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே கன்சல்டேஷனாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து ஆல் டைம் ஹை லெவல் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப 18,950 19,000 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸ்ட்ராங்காக இன்றைக்கி நடந்த மாதிரி ஒரு மூவ் கிடச்சிதுன்னா ஓகேங்களா. சப்போஸ் டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா எகெயின் இன்னைய டேவோட லோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அது கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப லாஸ்ட்டு இங்கே சப்போர்ட்டாக இருந்ததில்ல நேற்று, அதே மாதிரியே இந்த ப்ரீவியஸ் வீக்கோட ஹையும் ப்ரீவியஸ் வீக்கோட லோவும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நாளைக்கு நம்மளோட பிளானு. இதை எப்படி நம்ம ட்ரெண்ட் லைனுக்குள்ளே கொண்டு வரலான்னு பார்ப்போம். ஸோ இங்கேருந்து மேக்ஸிமம் டச் ஆகிற பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. அப்போ இந்த இடம் நம்ம ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைஞ்சோம்ல அந்த இடம். இப்போ புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம்னா 18,798. அப்போ வந்து பாருங்கள் 18,800 ரீச் ஆகிடுச்சா. ஸோ 18,800க்கு கீழே இந்த இடத்துக்கு கீழே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப நம்ம வந்து 18,715 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் திரும்பி இங்கே ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுக்கு கீழேயும் நீ டேவோட லோவையும் தாண்டி இறங்குதுன்னா 18,660, அது கீழே வீக்லி லோ வந்து 18,650. ஸோ இந்த ரீஜன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு தான் வந்து எக்ஸ்பைரி. ஆக்சுவலாக வந்து பக்ரீத் வந்து வியாழக்கிழமை என்எஸ்சிலேருந்து சர்க்குலர் கொடுத்து நமக்கு மாற்றிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ நாளைக்கு எக்ஸ்பைரி, கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி வந்து நாளைக்கு முடிஞ்சிடும். அப்போ வீக்லி எக்ஸ்பைரி நாளைக்கு தான், வியாழக்கிழமை தான் ஹாலிடே ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. அப்படி இல்லை இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட மார்க்கெட்டு ரிவர்ஸ் 18,800 வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து கூட ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து வெயிட் பண்ணி இந்த இடம் ஸ்ட்ராங்காக ஒரு பிரேக் அவுட் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து 18,760. இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்து எகெயின் இது வந்து 18,700 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதே கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறீங்கன்னா 18,830 இன்றைக்கி ஹை வந்தது. இதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப 18,888, அதாவது ஆல் டைம் ஹை லெவலு. அதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப 18,900. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் கேண்டில் கிடச்சா மட்டும்தான் நீங்கள் அடுத்து 18,950 50 பாயிண்ட்டு 100 பாயிண்ட் இதுக்குள்ளாரையே மூமெண்டம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு உண்டு. நம்ம வந்து இப்போ பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டிலேயே இப்போ நீங்கள் பார்த்துட்டு பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில், பேங்க் நிஃப்டிலேயே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் நடந்தது இன்றைக்கி மூமெண்ட்டு. இந்த கிராஸ் லைன் நம்ம வரைஞ்சிருந்தோம்ல, அந்த லைனில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு எகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நம்ம சொன்ன 2 டார்கெட்டுமே பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் லைன் சொல்லியிருந்தது. ஸோ இந்த இடத்துக்கு கீழே இங்கேருந்து மூவ் ஆனது எந்த லெவலில் 43,880 இந்த ரீஜன்லேருந்து 44,044 வரைக்கும் மூவ் ஆகி அதுக்கு மேலே இங்கேருந்து ஒரு என்ட்ரி இருந்தால் கூட நம்ம வந்து 150 வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக வந்து 100லேருந்து 200 150 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக பேங்க் நிஃப்டியில் நம்மளால் பிக்கப் பண்ணி இருந்திருக்க முடியும். இந்த இடத்துல ப்ராஃபிட் இதை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி இந்த ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா. இப்போ நம்ம வந்து 2 ஹை லோ மார்க் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஓகே. இப்போ நம்ம வந்து டே கேண்டில் வச்சுக்கலாம். டே 1 ஹவர் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நம்ம எப்போவும் ஃபாலோ பண்ணுற மெத்தடை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறது வந்து ஓவராலாக இந்த ஜோன் வரைக்குமே வந்து ஒரு கன்சல்டேஷன் தான். ஓகேங்களா. நம்ம இந்த லைன் வரைஞ்சி இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்குறப்ப எகெயின் இந்த கன்சல்டேஷன் லெவல் வரைக்கும் மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் பார்த்தோம். ஸோ 44,500 வரைக்கும் மேலே எகெயின் மூவ் ஆகிறதுக்கான நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி ஃபார்ம் ஆன கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா. நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சுக்கலாம். 1 ஹவர் கேண்டில் என்ன மாதிரி மூவ் நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போது நமக்கு வந்து 1 ஹவர் கேண்டிலில் ஒரு ஹை ஒரு லோ. இப்போ எகெயின் இந்த ஹையில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல இருந்து எகெயின் இது வந்து ரீடெஸ்ட் லெவல் இந்த இடத்துல பண்ணிவிட்டு எகெயின் புல் பேக் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமையலாம். இல்லை இதுக்கு மேலே இருந்தும் கண்டினியூவாக இப்படி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ஓகேங்களா. இதே வந்து டவுன் ட்ரெண்டில் வரணும்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் தான் நம்ம வந்து திருப்பி இதை ஃபேக் பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா. இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளார ட்ரேட் எடுக்க ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 15 மினிட்ஸ் கேண்டில் பேங்க் நிஃப்டியோடது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம். இன்னைய டேவோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, 44,200 ரீஜன் இருக்குது, 191. ஓகேவா? ஒரு வாட்டி நான் ஜூம் பண்ணிக்கிறேன். அந்த லெவல் தான் கரெக்டாக இன்றைக்கி ஹை வந்ததா? எஸ், 44,195. இப்போ 44,200க்கு மேலே இங்கேருந்து ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப 44,250ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் அழகாக 44,350 வரைக்கும் மூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சப்போஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரெயிட் லைனாக வந்திருக்கு பாருங்கள் இன்றைக்கி மூவ் ஆன ட்ரெண்டு. இதுக்கு வந்து ஒரு ரீட்ரெஸ்ட் நடந்தால் கூட அது வந்து இந்த வீக்லியோட ஹை வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ரவுண்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 44,044, அது வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இகெயின் கூட இப்படி திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப 44,350 இன்னும் நல்ல பை ட்ரெண்டு பையிங் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டு 44,500 நான் சொன்னல அந்த கன்சால்டேஷன் ஜோனோட ஹையை போய் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? நிஃப்டியும் அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா பேங்க் நிஃப்டியும் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கலாம். இறங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வீக்லியோட லோ வந்து ஃபஸ்ட்டு 44,044 இந்த ரீஜன் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இதுக்கு கீழேயும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நான் சொன்னல அங்கே ரீடெஸ்ட் லெவல்னு அது வந்து 43,900. அப்படி அந்த சேனலோட லைனை வந்து ரீச் பண்ணோன்னா 43,850 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா இன்னையோட டே லோ 43,700 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி மொமெண்டம் தான் நான் நாளைக்கு நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் டவுட் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நம்ம வந்து வீக்கெண்டில் லைவ் போடுவோம்ல, அதில் பேசலாம். என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறது, எப்படி லாங் டேர்முக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் அதில் சொல்கிறேன்.